சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 10 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. பாஸ், மீராக்கா வரி பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் உங்கள் தங்கச்சிங்க ரெடி ஆகலையே பாஸ் அப்படிங்கிறாங்க சீதா. அவங்க எப்போ தான் இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க ரெடி ஆனால் என்ன ஆகலைன்னா என்னங்கிறாங்க ராம். என்ன பாஸ் நீங்கள் பொறுப்பே இல்லாமல் பேசுகிறீங்க, மீராக்காவை நிச்சயம் பண்ணி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க வராங்க. அதுக்கு உங்கள் தங்கச்சிங்க 3 பேரும் நல்லா அழகாக பாவாடை தாவணியெல்லாம் கட்டி ரெட்டை ஜடை போட்டு சிரிச்ச முகத்தோட வரவங்கள வரவேற்க வேணாமா அப்படின்னு சீதா கேட்க, ஆமாம் இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், பொண்ணுங்க தான் இது முன்னாடி நின்று நடத்தணும், நீ அவங்கள ரெடியாக சொன்னியா அப்படின்னு ராம் சீதா கிட்ட கேட்க, நான் சொன்னேன் பாஸ், ஆனால் அதுக்கெல்லாம் நீ வேற ஆளை பாருன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. மீராக்கா மனசு எப்படி வலிச்சிருக்குங்கிறாங்க சீதா. ஆமாம் ராம், அவங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்கிறாங்க மீரா. அவங்கள விடு சீதா, அவங்க 3 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், அவங்க வராமல் இருக்கிறதே நல்லது தான். வளர்ப்பு சரியில்லை, நாம் என்ன பண்ண முடியும், விட்டு தொலை அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, எப்படி விட முடியும் அங்கிள், அப்புறம் பாஸுக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்கும், அவங்களுக்கு ஒரு அவமரியாதை, அதுவும் தங்கச்சிங்களால் வந்தா அதை பார்த்துக்கிட்டு பாஸு சும்மாவா இருப்பாங்க அப்படின்னு சீதா கேட்க, ஆமாம் சீதா சொல்கிறது தான் கரெக்டு, என் தங்கச்சிங்களை வச்சு என் கேரக்டரை தான் தப்பாக நினைப்பாங்க. சீதா, நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு ராம் கேட்க, என்ன பாஸ் நீங்கள் அப்பாவித்தனமாக என்ன பண்ணுறதுன்னு இப்போ கேட்குறீங்க, உங்கள் குடும்பத்தை வழி நடத்த வேண்டியது நீங்கள் தானே பாஸ். ஜெயிலுக்கு போனதால் உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் அறிவுரை சொல்கிற தகுதியை இழந்துட்டாங்க. உங்கள் தங்கச்சிங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்கள திருத்தி நல்லா படிக்க வச்சு அவங்க எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல, நான் என்ன பண்ணணுங்கிறாங்க ராம். பாஸ், நேராக போகிறீங்க, 3 பேத்தையும் மிரட்டி பாவாடை தாவணி கட்ட சொல்லி தலையை விரிச்சு போடாதீங்க, ஜடை பின்னுங்க, பொட்டு வைங்க, பூ வைங்கன்னு அறிவுரை சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல ராம் அப்படியே யோசிக்கிறாங்க. பாஸ், 3 பேத்தையும் அழகு தேவதை மாதிரி கொண்டு வந்து நிறுத்துங்க, முடியுமா பாஸ், உங்களால் முடியும், அப்படி முடியலன்னா சொல்லிடுங்க பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல, முடியலனாவா, நோ நெவர், நீ ஒரு ஃப்யூச்சர் IPS ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கிவ் மீ 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்ல, பாஸ் இப்படியே போனால் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, வேற எப்படி போகணுங்கிறாங்க ராம். அன்பா அட்வைஸ் பண்ண அவங்க கேட்க மாட்டாங்க பாஸ், அதிரடியா சொன்னாதான் பாஸ் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன பண்ணணுங்கிறாங்க ராம். அப்படி கேளுங்க, முகத்துல கோவம் இருக்கணும் பாஸ், கோவமா பேசணும் அப்படின்னு சீதா சொல்ல, சரி நான் கோவமா பேசுறேன்னு சொல்லிட்டு ராம் கிளம்ப, பாஸ் உங்க கோவத்தை முதல்ல நாங்க பார்க்கணும் அப்படின்னு சீதா கேட்க, ராம் நீ எப்படி கோவமாக பேசுவேன்னு எங்ககிட்ட பேசி காட்டுங்கிறாங்க துரை. எப்படி கோவப்படுவேன்னா எல்லார் மாதிரியும் தான் கோவப்படுவேன்னு ராம் சொல்ல, பாஸ் நீங்கள் எல்லார் மாதிரியும் கோவப்படக்கூடாது, நீங்கள் ரொம்ப பயங்கரமாக கோவப்படணும் பாஸ், செவந்த கண்ணோட காந்தாரி மிளகா மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் சிங்கம் மாதிரி கர்ஜனையாக இருக்கணும், எங்க சிம்பிளாக ஒரு சாம்பிள் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ராம் டைப்பாக நின்று காட்டவும் நடந்து காட்டவும் ஆக்டிங் பண்ணி காட்டவும் எதுவுமே செட் ஆகலைங்கிறாங்க. அதுக்கப்புறமா ராம் ரஜினி ஸ்டைல, ஏ சீதா இந்த நாளை உன் டைரியில் குறித்து வச்சுக்கோ, இதே கோவத்தோடு போய் என் தங்கச்சிங்களை மிரட்டி பணியை வச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலை, நான் ராம் இல்லை சீதாராம் அப்படின்னு கோவமாக பேச, பாஸ் சூப்பர் பாஸ், இதே கோவத்தோட போகிறீங்க, அவங்கள மிரட்டுறீங்க, அவங்க பயந்து அடுத்த நிமிஷம் பாவாடை தாவணியில் வந்து நிற்கணும், வாழ்த்துக்கள் பாஸ் போங்க அப்படின்னு சொல்ல ராமும் அங்கேருந்து போகிறாங்க. நல்ல வேலை சீதா, இன்னும் கொஞ்சம் ராம கோவப்பட சொல்லியிருந்தா 2 கண்ணும் வெளியே வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் சீதாவும் சிரிக்கிறாங்க. அஞ்சலி சத்யா பிரியா 3 பேரும் உட்காந்து ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ ராம் வந்து கோமா நிற்கிறாரு. ஏய் நம்ம வீட்டுக்கு யார் வர போகிறாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்க, தெரியுங்கிறாங்க சத்யா. தெரிஞ்சு இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, தப்பில்ல, தப்பில்லையா அப்படின்னு ராம் கேட்டுட்ருக்க, மூஞ்சிய மாறி போச்சு, பார்க்க காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு பிரியா சொல்ல, கோவமாக இருக்காராம், நம்ம இவளை பார்த்து பயப்படணுமா அப்படின்னு சத்யா சொல்ல, ஏய் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு ஜடை பின்னி பூ வச்சு பொட்டு வச்சு வரவங்களை வரவேற்கணும், புரியலையா அப்படின்னு ராம் கேட்க, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னு அஞ்சலி சொல்ல, ஆமாம் அந்த தையல்காரி சொன்னதை ராமண்ண கிளிப்புள்ள மாதிரி திரும்ப சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்க, அங்கே என்ன பேச்சு, சொல்றது காதல விழுதா இல்லையா, சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பாவாடை தாவணியில் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகணும்னு சொல்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கத்துறீங்க, நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் போடாதீங்க, நாங்கள் பாவாடை தாவணியெல்லாம் கட்டிக்க முடியாது, வேணும்னா உங்கள் பொண்டாட்டியை கட்டிக்க சொல்லுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்ல, ஆமாம் எங்ககிட்ட கத்திட்டு இருக்காதீங்க, நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போங்க அப்படின்னு பிரியா ஒரு பக்கம் சொல்ல, இப்படி பார்த்தா எப்படி எங்களுக்கெல்லாம் வயிறு வலிக்கும், ப்ளீஸ் கோ அவுட் அப்படின்னு சத்யா சொல்ல, ரொம்ப கோவமாக சேரை தூக்கி ஏய் அப்படின்னு ராம் கத்த, 3 பேரும் பயந்து போய் எந்திரிச்சு நிற்க, நான் சொன்னது தான், இனிமேல் நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், நீங்கள் மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறதா கேட்கணும், உங்கள் எதிர்காலம் என்னங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன், என்னோட பேச்சு கேட்கல அடிச்சு பல்ல உடச்சிருவேன், புரியுதா, நான் சொல்கிறதுக்கு மறு பேச்சே இல்லை, கிண்டல் பண்ணுறது போட்டு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, 10 மினிட்ஸ் பாவாடை தாவணி பூ பொட்டாலாம் வச்சுக்கிட்டு லட்சணமாக வெளியில் வந்து நிற்கணும்,
வரவங்கள கை கூப்பி வரவேற்கணும், புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு ராம் ரொம்ப கோமா போக, இன்னொரு பக்கம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சீதா, மீரா, துரை 3 பேரும் ஓடிடுறாங்க. வெளியே இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு மகாவும் அர்ச்சனா, சுபாஷ், சேதுன்னு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வாட்ச்மேன் போய் ஜெயிலுக்கு சென்ற சின்ன ஐயா, பெரிய ஐயா 2 பேரும் வருக வருக அப்படின்னு சொல்ல, மகா என்னாச்சு இவனுக்குங்கிறாங்க சேது. கொஞ்ச நாளாவே எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க ஒரு மார்க்கமா அப்படிங்கிறாங்க மகா. இவன்லாம் அந்த சீதா டீம் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. வாட்ச்மேன் கெட்டப் பார்த்துட்டு சேது, நீ என்ன வேலைக்கு வந்தியா இல்லை கல்யாணத்துக்கு வந்தியா அப்படின்னு சேது கேட்க, என்ன கன்றாவி இது, எங்கே யூனிஃபார்ம் அப்படின்னு மகா கேட்க, சீதாமா சொன்னாங்க இன்னைக்கு வீட்டில் விசேஷம், நீ வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்டுக்கன்னு, எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு அவங்ககிட்டயே அந்த வாட்ச்மேன் கேட்க, தொடப்பக்கட்டைக்கு பட்டு துணி சுத்தின மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. எதுக்குடா உன் பாஸ் சீதா உன்னை மாப்பிள்ள மாதிரி நிற்க சொன்னா அப்படின்னு சுபாஷ் கேட்க, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முக்கியமானவங்களாம் வராங்க, நீ யூனிஃபார்ம் போட வேணான்னு சொன்னாங்க. அந்த முக்கியமானவங்க நீங்க தான் தெரிஞ்சிருந்தா அப்படியே ஸ்டக்காகி நிற்க, மகா ஒரு நாள் சம்பளத்தை இவனை கட் பண்ணணும் அப்படின்னு சுபாஷ் சொல்ல, பாவிங்க ஜெயிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு வாய்விட்டு சொல்லிடுறாங்க. ஏய் என்ன சொன்ன, நீ என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு மகா கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களை ஜெயிலில் வந்து பார்க்கலையேன்னு வருத்தப்பட்டேன், கவலைப்படாதீங்க, அடுத்த முறை நீங்கள் ஜெயிலுக்கு போகும்போது நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, நேரம்டா எல்லாம் எங்கள் நேரம், எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீதா தான், இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சுபாஷும் ரொம்ப கோவமா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேருமே சுபாஷ், சேது, மகா, அர்ச்சனா இவங்களெல்லாம் பார்த்து ஓடி வந்து ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா நீங்கள் இல்லாமல் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அழ ஆரம்பிக்கவும், இது எல்லாத்தையும் ராம், சீதா, மீரா, துரை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. சீதா என்ன நடக்கும் அப்படின்னு மீரா கேட்க, என்ன வேணாலும் நடக்கும், அதுக்கு பாஸ் முதல்ல இங்கே இருக்கக்கூடாது, பாஸ் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு போகணுங்கிறாங்க ராம். அவங்கள பார்த்தா எனக்கு நான் பயமா அப்படின்னு ராம் கேட்க, இல்லை பாஸ் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு கோவம் வரும், தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சீதா சொல்ல, ஆமாண்டா ட்ரக்ஸை கடத்திட்டு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிக்காம காசு கொடுத்து பெயில வராங்க, உனக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னு துரை கேட்க, கண்டிப்பா வருங்கிறாங்க ராம். பாஸ் யோசிக்காம உள்ள போங்கிறாங்க சீதா. எஸ், அப்பாவையும் சித்தப்பாவையும் பார்த்தா எனக்கு கண்டிப்பா கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் உள்ள போயிடுறாங்க. சீதா, இந்த ஆரத்தி எல்லாம் இவங்களுக்கு தேவைதானா அப்படின்னு மீரா கேட்க, தெரியும்க்கா, இருந்தாலும் இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணது அவங்களுக்காக தானே, அவங்க நம்பணும், சத்யா வர வரைக்கும் டவுட் வந்துடக்கூடாதுல, அதுக்காக ஆரத்தி எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஆரத்தி கொண்டு வந்து சுபாஷ்க்கும் சேதுக்கும் ஆரத்தி எடுக்க, சேது முறைச்சு பார்த்துட்டு அப்படியே தட்டி விட, சீதா அப்படியே பயந்த மாதிரி நிக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா, சொல்லு கிண்டலா இருக்கா அப்படின்னு சேது கேட்க, நான் என்ன பண்ணேன், ஆரத்தி தானே எடுத்தேங்கிறாங்க சீதா. என்ன திமிரு இருந்தா எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆர்த்தி எடுப்ப அப்படின்னு சுபாஷ் கேட்க, ஏ மீரா நீயும் இந்த தையல்காரி கூட சேர்ந்து ஆட்டம் போடுறல அப்படின்னு மகா கேட்க, நான் என்ன பண்ணேங்கிறாங்க மீரா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இந்த ஆரத்தி, அலங்காரம், பட்டுப்புடவை, நகை எல்லாம் எங்களை விருப்பத்துறதுக்கு தானே அப்படின்னு மகா கேட்க, வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது அலங்காரம் பண்றது, புது துணி போடுறது இதெல்லாம் தப்பா அப்படின்னு மீரா கேட்க, நீங்க பண்றது எல்லாமே தப்பு தான், இந்த வரவேற்பெல்லாம் பண்ணிட்டா நீங்க செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிடுமா அப்படின்னு மகா கேட்க, விட்டா உன்னையும் அர்ச்சனாவையும் கூட ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவா, அதுக்குள்ள இவ்வளவு நம்ம வெளியே அனுப்பணும், இவ இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க, அதானே ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தா நீ மனசு மாறிடணுமா நாங்க அப்படின்னு சுபாஷ் கேட்க, ஏய் நீ பண்ண காரியத்துக்கு பழிக்கு பழி வாங்க விட மாட்டோங்கிறாங்க அர்ச்சனா. ஏய் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நீயா போயிட்டேன்னா உனக்கு நல்லதுங்கிறாங்க சேது. இல்ல ராம என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சனா நீ போனமாதான் போவ அப்படின்னு சுபாஷ் சொல்ல, அப்பா பல்லுல போட்டிருக்கிற கிளிப்போட சேர்த்து மூஞ்சிலேயே ஒரு குத்துங்க அப்படின்னு சத்யா சொல்ல, அப்பா பாவம் பாத்தீங்க, சித்திங்க 2 பேத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவா அப்படின்னு அஞ்சலி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இவளுக்கு மாமாவும் மீராவும் சப்போர்ட் வேற அப்படிங்கிறாங்க பிரியா. ஏய் இனிமேல உனக்கு இங்க இடம் இல்ல, ஒழுங்கா ஓடி போயிரு வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மகா அவங்க ஃபேமிலியோட உள்ள போயிடுறாங்க. சீதா அமைதியா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. சீதா என்ன பண்ண போறேன்னு துரையும் மீராவும் மாத்தி கேட்டுட்டு இருக்க, நான் என்ன பண்ண போறேங்கிறது வந்து என் பின்னாடி பாருங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போக, சீதா என்ன ஆச்சுங்கிறாங்க ராம். என்னென்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ரூமுக்குள்ள போய் பேக் எடுத்துட்டு சீதா கிளம்ப, ராம் உடனே சீதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வந்து கேட்க, நான் என் பிறந்த வீட்டுக்கே போறேன், நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், என்னை இங்க இருக்க விட மாட்டாங்க, எனக்கு நீ யாரு இருக்கா, எனக்கு யாருமே இல்லை, நான் போறேன் பாஸ் அப்படின்னு அழுதுட்டு இருக்க, சீதா என்னாச்சு, ஏன் துணியெல்லாம் எடுத்து கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு மீரா கேட்க, அதான் மகாலட்சுமியும் மாமாவும் சொல்லிட்டாங்களக்கா, 10 நிமிஷத்துல நான் இந்த வீட்டை விட்டு போகலன்னா என்ன அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க, என்ன பண்ணுவாங்களோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நீ யார் இருக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, பைத்திய மாதிரி பேசாத சீதா,
நீ யாரு? ராமோட பொண்டாட்டி. உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல ராமுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ராம் மட்டும்தான் உன்னை போக சொல்ல முடியும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. அவங்க சொல்லுவாங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சீதா அழுதுட்டு இருக்க. ஒருவேளை சித்தி பேச்ச கேட்டு சொன்னாலும் சொல்லுவாங்கங்கிறாங்க சீதா. என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ராம் சொல்ல, ராம் உங்க அப்பாவும் சித்தப்பாவும் வந்தாங்க. சீதா ஆர்த்தி எடுத்தா. ஆர்த்தியை தட்டி விட்டு சீதாவை அடிக்க போனாங்க. நான் மட்டும் இல்லைன்னா அவங்க அடிச்சிருப்பாங்க அப்படின்னு துரை சொல்ல, ஆமாங்கிறாங்க சீதா. எதுக்கு அடிக்க வந்தாங்க அப்படின்னு ராம் கேட்க, சீதா இங்க இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கல ராம். சீதா தானே அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம், அந்த கோவம் அவங்களுக்கு அப்படின்னு மீரா சொல்ல, அவங்க தப்பு பண்ணாங்க அதனால சீதா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சா, இதுல என்ன தப்பு அப்படின்னு ராம் கேட்க, நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா உங்க அப்பா அப்படி இல்லையே பாஸ். மீராக்கா நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் பாத்தீங்கல்ல அப்படின்னு சீதா சொல்ல, நீயே சொல்லிரு சீதாங்கிறாங்க மீரா. பாஸ் சொன்னா பயந்துடக்கூடாது. சூர்யா வீட்டில் ட்ரக்ஸ் வச்ச மாதிரி நம்ம ரூம்லயும் ட்ரக்ஸ் வச்சு நம்ம 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்களாம். ஆனா நீங்க 2 பேரும் ஜெயிலும் ஒன்னா இருக்க முடியாது, தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தனித்தனியா தான் இருக்கணுமா பாஸ்? சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. மீராவும் லைட்டா அப்படியே அழுகிற மாதிரி, ஆமா பாஸ் ஆமா ராம்னு துரை மீரா சீதா எல்லாம் மாறி மாறி சொல்ல, டே ராம் நானும் சத்யாவும் அமைதியாக தான் இருந்தோம். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி என் எண்ணத்தை மாற்றிட்டீங்க. இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது. இனி என்ன பண்ண முடியும்? நீ எதுவுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு மீரா சொல்ல, பாஸ் எப்படி பாஸ் இந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது? கோவமே வராதா பாஸ்? கண்டிப்பாக கோவம் வரணுமே, கடுமையான கோவம் வரணுமே அப்படின்னு சீதா சொல்லிக்கிட்டே துரைக்கிட்ட கண்ணை காட்டவும் துரை அப்படியே மேலே ஏற்றி விட்டுறாங்க. ராம்க்கு கோவம் வந்தால் இந்த வீடு தாங்காது அப்படின்னு சொல்ல, பாஸ் கோவம்லாம் இந்த வீட்டில் எடுப்படாத அங்கிள்ங்கிறாங்க சீதா. பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் பாஸ், எடுத்தே ஆகணும், இப்படியே போங்க பாஸ் அப்படின்னு ராமை ஏற்றி விட ராமும் அப்படியே கடும் கோவத்தில் இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.